ஹாய் ஹலோ பிரைஸ் தி லார்ட். சார்லஸ் தியோஃபிலஸ் இவால்ட் ரேனியஸ், இவரை நம்ம ரேனியஸ்ன்னு சொல்லாங்க. இவர் ஜெர்மன்ல இருந்து தமிழ்நாட்டிற்கு வந்த ஒரு மிஷினரி. 1800ஆம் ஆண்டுகளில் இவர் மிஷினரி பணி செய்தாருங்க. அந்த காலகட்டத்தில் ஏற்கனவே இருந்த வேதாகமத்தை இன்னும் சீர்திருத்தம் செய்து மக்களுக்கு புரியும்படியா கொடுத்தாருங்க. பாருங்க, அந்தந்த காலகட்டத்தில் ஆண்டவர் யாரையாவது அனுப்பி நமக்கு நல்லா புரியும்படியான அருமையான தமிழ் வேதாகமத்தை நம்ம கையில கொடுக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறாரு. அதை நம்ம ரொம்ப அலட்சியமா எடுத்துக்க கூடாது, ரொம்ப மேன்மையா நினைக்கணும். வாங்க இன்னைக்கு வசனத்துக்குள்ள போலாம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. ரோமர் 8:36-37. பெரிய வசனம்னு பயப்படாதீங்க, ஈஸியா சொல்லலாம். வாங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? சொல்லுங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அடுத்து 7 வார்த்தை நம்ம பிரிச்சு படிக்கலாம். ஓகே. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ. சொல்லுங்க. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ. வெரி குட். அடுத்தது நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. சொல்லுங்க. நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. ஓகே, சேர்ந்து சொல்லாங்களா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. வெரி குட். அடுத்ததுக்கு போலாங்களா? இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. ஒரு முறை சொல்லுங்க. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. ஓகே. முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. சொல்லுங்க. முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. ஓகே, வாங்க சேர்ந்து சொல்லலாம், ட்ரை பண்ணலாம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. ரோமர் 8:36-37. சூப்பருங்க. மறுபடியும் படிங்க, வந்துரும். நம்மள எல்லா சூழ்நிலையும் அன்பு கூறுகிற ஒரு தேவன் இருக்கிறார். நாம அவர் மேல உண்மையா அன்பு கூறுறோமான்னு தெரியாது, ஆனா அவர் நம்ம மேல ரொம்ப உண்மையா அன்பு கூறுறாருங்க. நம்ம பின்வாங்கி போனாலும் அவர் நம்மளை மன்னித்து அன்பாய் ஏற்றுக்கொள்கிறார். அந்த அன்புக்கு நம்ம உண்மையாக இருப்போம். நாளைக்கு இன்னொரு வசனத்தோட உங்களை நான் பாக்குறேன். டாடா, பாய் பாய். வேதம் என் மன மகிழ்ச்சி.